இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் மூலமா குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு டீச் பண்ணுறான்னு சொல்லிட்டு மேம் சொல்ல போகிறாங்க. மேம் யுவர் நேம் ப்ளீஸ்? கவி பாரதி. எந்த மாதிரியான விஷுவல் மூலமா உங்களுக்கு சொல்லி தரீங்க? விஷுவல் பிள்ளைங்க வந்து சாதாரணமாக நம்ம வந்து டீச் பண்ணும்பொழுது பிளாக் போர்டு யூஸ் பண்ணி டீச் பண்ணும்பொழுது, அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடும்பொழுது நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஆனால் நம்ம எதுவுமே இல்லாமல் சும்மா சாதாரணமாக பாட்டு பாடிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறோன்னா விஷுவல் எஜுகேஷன் போது சவுண்டு வித் ஆக்ஷன் அனிமேஷனோடு அவங்களுக்கு அதை நம்ம டீச் பண்ணும்பொழுது குழந்தைங்க சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதே சமயம் குழந்தைங்க வந்து அதை இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க சீக்கிரமாக. அந்த எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு கசப்பாக இருக்காது. இப்போ இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து நார்மல் ஸ்கூல் போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில மெமரி லாஸ், அந்த குறைபாடுகள் இருக்குது. மெமரி லாஸ் இருக்குது, அந்த அவங்க அப்சர்வ் பண்ணுறதுல வந்து கவனக்குறைவு அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது. ஆனால் நம்ம நோட்டில் எழுத சொல்லும்பொழுது அவங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதே கம்ப்யூட்டர் கிளாஸ் இது விஷுவலாக காட்டும் பொழுது நல்ல ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அவங்கள்ட்ட. அதே சமயம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது அவங்கள்ட்ட. அது ஒரு அவங்க வந்து சந்தோஷமான கிளாஸாக இப்போ இந்த கிளாஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எங்களுக்காக செஞ்சுட்டேன். ஓகே, எல்லாரும் ஜூக்கு போகலாமா? இப்போ போகலாமா? ரொம்ப என்ஜாய். ஜூல விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா? என்ன விலங்கு இருக்கும் ஜூல சொன்ன மிஸ் அன்னைக்கு? காட்டு விலங்குகள். என்ன இருக்கும்? காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள் என்ன சொல்லு பார்க்கலாம்? சிங்கம், புலி, யானை இருக்கும் இல்லையா? சவுண்ட் பாருங்க. சிங்கம் எப்படி கத்தும் இல்ல? அப்ப டைகர், புலி சவுண்ட். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற குழந்தை பார்த்தீங்கன்னா மோனிகா. இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாலாஜி சார் சொல்லுங்கள் சார், இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்கள் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? இவங்களுக்கு பாப்பாவால் நிற்க முடியாது. இப்போதைக்கு ஃபுல்லாக தவழ்ந்து முட்டி போட்டு நடந்து போகிறது அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நிற்க வைக்கிறதுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி ட்ரைனிங்? இந்த ஸ்பாஸ்டம் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி மெயினாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணது. அந்த நியூரோ டெவலப்மெண்ட் தெரப்பியில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பின்னா என்னென்னா, இப்போ குழந்தைங்க வந்து பசங்க எந்த ஆக்டிவிட்டீஸில் லேக்காக இருக்காங்கன்னா அவங்களால சில வேலைகளை செய்ய முடியும். ஃபங்க்ஷனல், மெயின்லி இட்ஸ் பேசிக் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ். அவங்களால முடியாத ஒரு ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் அவங்கள பண்ண வச்சு ட்ரெயின் பண்ணி அதை நாங்கள் அவங்கள பண்ண வைப்போம். பண்ண வைப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு இவங்க டெவலப் ஆகிருக்காங்க? இவன் இப்போ ஓரளவுக்கு இப்போ முட்டி போடுவா, அதுலேயே ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்தா எல்லாம் செய்ய ஆரம்பிப்பா. நீங்கள் சொல்லுங்க, அவங்க செய்கிறாங்க. ஓகே, இல்லை இந்த கையில் கொடு, மேலே என்ன பாரு. எடு, ஒன்று ரிங் எடுக்கணும். ரிங் எங்கே இருக்கு? எடு. குட். இங்கே கூட தேங்க்யூ. திரும்ப எடு. இங்கே பாரு. இப்போ மோனிகா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால முட்டி போட முடியாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட ட்ரைனிங்னால அழகாக முட்டி போட்டாங்க. எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் கொடுக்குறீங்க ஆக்டிவிட்டி? இவளுக்கு இப்போ காலில் அந்த ஸ்ட்ரென்த்தனிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மி. உட்கார வச்சு அந்த காலில் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரென்த்தனிங் ட்ரைனிங் கொடுப்போம். அவங்க காலில் அவங்களே மூமெண்ட்டை பண்ண சொல்லி. இப்போ பண்ணுவாங்களா நீங்கள்? ஓகே, மோனிகா எங்க சார் கூப்பிட்றாங்க கேள்வி. ஓகே, மோனிகா இப்படி வளைக்கணும். சரியா? பண்ணு. நல்லா ஃபாஸ்டா. இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமா அவங்க காலில் இருக்க ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்றேன். ஓகே சார், நெக்ஸ்ட் வேற எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க? இப்போ திரும்பி அவங்கள நிற்க வச்சு அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு வெயிட் பேரிங் எல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால நிற்க வச்சு ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம். தேங்க்யூ. நான் நடுங்க. குட். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தா இந்த சைல்ட்ஸ்க்காக பார்க்க வந்திருக்கோம். மேடம் தமிழிசை மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வயசானதுனால படிப்பு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஏதாவது தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு பேப்பர் பேக் செய்யறதுக்கு, மேக் பண்ணுறதுக்கு அது கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கா உங்களுக்கு?
இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. மேட் பண்ணுறது, க்ளீனிங்கு, வந்து ஹவுஸ் ஹோல்டு பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, மதருக்கு ஹெல்ப் பண்ணுறது, காய்கறி. எங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன ஒன்றே தான் இருக்கா, அதனால தான் தொழில் கற்றுறீங்களா? ஆமாம், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து எஜுகேஷனில் நிறைய லேக்கிங் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஹேண்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்குது, மொபிலிட்டி நல்லா இருக்குது, ஹேண்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, ஸ்பீச் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால இப்போ இவங்களை கொண்டு போய் இந்த ட்ரைனிங்கில் விட்டு வேறு எங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு விட்டோம்னு சொன்னால் இவங்களால இண்டிவிஜுவலாக செய்ய முடியும். ஓகே, எந்த அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க நீங்கள்? ஓரளவுக்கு இந்த கவர் போட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கடையில் கொடுத்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே மேம், ஒவ்வொருத்தராக செஞ்சிட்ருக்காங்க அவ்வளோதானே? இவர் பேர் விக்னேஷ். வணக்கம். ஓகே, டன். இல்லை, உங்களுக்கு ஒன்று ஹேண்ட் அவ்வளோதான். ஓகே, டன். தேங்க்யூ. ஒகேஷ்னல் குரூப், இது பேர் வந்து ஒகேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் யூனிட். பேர் ஸ்கில் ட்ரைனிங் யூனிட் ஒகேஷ்னல் பண்ணுறது. அந்த அப்படி நறுக்கு ஓகே. இந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலான்ற ஆக்டிவிட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி மேடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க இந்த ஒர்க்கு? ஆமாம், இவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் கொடுக்குறாங்க. செல்ஃப் வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்ற எய்ம் வச்சு இவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்பொழுது தற்சமயம் வந்து இவங்க வந்து பேரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. காய் நறுக்கிறது, வெங்காயம் நறுக்கிறது, இந்த மாதிரி கீரை ஆயிடுறது, இதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் பேரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதையும் இவங்க இண்டிவிஜுவலாக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம தீவிரமாக நாங்கள் ட்ரைனிங். படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டீஸ் சேர்த்து கற்றுக் கொடுக்குறீங்க. சேர்த்து இவங்களுக்கு எல்லாமே ஏடியில் குளிக்கிற பாத்திங்கலேருந்து எல்லாமே இண்டிவிஜுவலாக செய்யணுன்றதுக்காக அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து சொல்லித்தராங்க. சூப்பர் மேம். சமையலுக்கும் சேர்த்து சொல்லித்தரோம். ஓகே, குட். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் சொல்லிக் கொடுத்தா, அதாவது மியூசிக்கல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுக்குறது, தொடு உணர்வு மூலயமா கற்றுக் கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சாலும் உடல் ரீதியாக அதை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிற ஃபுட்டு மூலயமாவும் இவங்களுக்கு உடம்பு சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கு நிறைய ஃபுட்ஸ்லாம் இருக்குது. எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்கன்னு மேம் கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள் மேம். வணக்கம் மேடம். இவங்க வந்து குழந்தைங்க வந்து காலையில் வரும்போது நிறைய பேர் பசியோடு வருவாங்க, சில பேர் 7 மணிக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்தவொடனே முதல்ல பசி இல்லாமல் இருந்தால் எதுவுமே கற்றுக்க முடியும். அதனால் வந்தவொடனே பால் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, சத்தான உணவாக அவங்களே செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சப்பழம் கொடுப்பாங்க, கேரட்டு, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் அந்த மாவு சுண்டல், இதெல்லாம் வந்து குக் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கும் ஒரு ஃபுட்டு, ஒரு விட்டமின் இருக்கிற செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு நாளைக்கு தருவாங்க. 5 நாளைக்கும் குழந்தைங்க காலையில் வர குழந்தைங்களும் கொடுப்பாங்க, மத்தியானம் வர குழந்தைங்களும் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி. இந்த ஃபுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு உதவுது? வரும்போது இப்போ அவசரமாக சில குழந்தைங்க பசியோடு தூக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அதை கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக் கிடச்சி ஒழுங்காக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லி கொடுக்குறது நல்லா சத்தானது எதுவோ அதெல்லாம் கூட நாங்கள் இந்த வெண்டை காய்கறிங்கள்ல அதெல்லாம் கூட எடுத்து அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இங்கே ஒரு ஆள் மட்டும் இங்கே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. 2 பேர் இருக்காங்க, 2 ஆயமா இருக்காங்க. அவங்க வந்து மாசம். இப்போ இந்த குழந்தைங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால செல்ஃபாக வந்து அதாவது சுயமாக வந்து அவங்களால ப்ரஷ் பண்ண முடியாது. அதனால பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரஷ் பண்ணி காட்டுவாங்க, எங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. திரும்ப அவங்களே வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு பழக்கி விடுவாங்க. இப்போ பண்ணிட்டு தான் எங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்களே தொடச்சி விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேர் ஜெயஸ்ரீ. நான் த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு ஓட டைரக்டர். த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1981லேருந்து செயல்பட்டுருக்கோம். 30 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் ஆயாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா மூளை முடக்குவாதம், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஆட்டிசம், அதே சமயத்தில் மல்டிபிள் டிசபிலிட்டி, 12 மடங்கு ஊனம் இருக்கிற குழந்தைகள், மல்டிபிள் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகளோட நாங்கள் சிறப்பு பயிற்சி, ஃபிசியோதெரப்பி, அந்த மாதிரி பல விதமான உள்ள பயிற்சிகளை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். எங்கள் நிறுவனத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, எத்தனை இந்த சின்ன குழந்தைகள் பிறந்த உடனே என்ன அறிகுறிகள் இருக்குது, சப்போஸிங் ஆரம்ப காலத்துலேயே அந்த குழந்தைகளோட ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்ப கால பயிற்சி நாங்கள் எத்தனை சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த குழந்தைகள்கிட்ட முன்னேற்றம் காண முடியும்.
ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, எவ்ரி சைல்டு வித் டிசபிலிட்டி, எல்லா குழந்தைகளும் இந்த குழந்தைகள் சமுதாயத்தோட ஒரு அங்கமாக இருக்கணும். சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ், அது ஸ்கூலாக இருக்கலாம், தியேட்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதுக்குள்ள வாய்ப்புகளுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவங்களால் இந்த இன்க்ளூஷனில் சேரணும்னா அவங்களுக்கு வாய்ப்பு வேணும். ரெண்டு விஷயமான தேவைகள் இருக்குது. ஒன்று ஆட்டிடியூட்னல் சேஞ்ச், எல்லாரும் இவங்களை ஒரு சமூகத்தோட அங்கமாக பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்னென்னா ஆக்சஸ், ஃபிசிக்கல் ஆக்சஸ். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஸ்டெப்ஸில் போகிறது கஷ்டம். ஸோ அது வேணுங்கிற ரேம்ஸ், அந்த மாதிரி சில தேவைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் இருந்தான்னா இந்த குழந்தைகள் சமுதாயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கு சொன்னோன்னா அதோட ஃபஸ்ட் அறிகுறி என்னென்னா, சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி அவங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் கம்ப்ளீட்டாக அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அந்த சமுதாயம் தான் வளர்ச்சி அடைந்த சமுதாயம். எங்களோட ஒரே ஒரு இதுன்னா இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. ஏன்னா அது அவங்களோட உரிமை. காலகட்டம் போயாச்சு. முதல்லலாம் ஐயோ பாவம் டிசேபிள் சில்ட்ரன் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போது ஒரு காலகட்டம் இருந்தது, பீப்புள் வித் டிசபிலிட்டின்னா நாம் ஒரு பாவ கண்ணோட்டத்தோட பார்ப்போம். சரி, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம பண்ணலாம், அந்த கண்ணோட்டத்தோட. பட் இப்போது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இந்தியா பொறுத்தவரையும் இட் இஸ் அ சிக்னட்டரி டு தி யுனைடெட் நேஷன்ஸ் சைல்ட் ரைட்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதனால எவ்ரி பர்சன் வித் டிசபிலிட்டி கம்ப்ளீட் உரிமை இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் த சமுதாயம், டு பி பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ ஸ்பாஸ்டனை பொறுத்தவரையும் நாங்கள் எங்களோட என்ன விருப்பம்னா, எவ்ரி சைல்டு வித் டிசபிலிட்டி சமுதாயத்தோட ரங்கமாக இருக்கணும். அவங்களுக்கு படிப்பு வாய்ப்புகள் வேணும், அவங்களுக்கு பயிற்சி வாய்ப்புகள் வேணும், அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகளுக்கும் உருவாக்குறதுக்கு எங்களோட கடமை. அதை நாங்கள் அந்த முயற்சியில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அது செயல்படுறதுக்கு எங்களுக்கு சமுதாயத்தோட ஹெல்ப் கட்டாயமாக தேவை. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்காக அழகான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் மனோன்மணி அவர்களை பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். இந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து 0 to 12 years வரைக்கும் பார்க்குறோம். ஓகே. வந்து மென்டலி ரிட்டார்ட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. மூல வளர்ச்சி குன்றிய மக்கள்னாக்க சிலர் வந்து மைல்டு 0 டிகிரியில் இருக்குது, அவங்களுக்கு டெவலப் ஆகாமல் இருக்க பிள்ளைங்களும் பார்க்குறோம். இதுக்கு வந்து இந்த நிர்வாகம் வந்து ரியலாகவே நல்ல ஒரு பொறுப்புள்ள நிர்வாகம்னு தான் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா ஃபுல்லாக மக்களுக்கு தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் பிறகுற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து மென்டல் ரிட்டார்ட் சில்ட்ரனா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க வந்து வளர்த்து விடுறாங்க. அதோட இல்லைன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அதுங்களுக்கு ஃபீடிங்கே எப்படி கொடுக்கணும், எப்படி சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தெரியுது. அதனால சிலர் வந்து ஆஸ்பிரேட் ஆகிடும். அதை சொல்லுவா இல்லை, ஆஸ்பிரேட் ஆகிடும். அதனால சில குழந்தைங்கள் வந்து மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து எஜுகேட் அவங்க பண்ணுறாங்க. நாங்கள் ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு ஃபீவர் இருந்தாலோ இல்லை ஃபிட்ஸ் வந்தாலோ இல்லை அவங்களுக்கு வாந்தி பேதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணி விட்றோம். அப்புறம் ஒவ்வொரு வாரமும் நான் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடமை. அப்போ வரும்போது டிஃப்ரெண்ட் குழந்தைங்கள நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டல்லே வந்து நான் இவ்வளோ குழந்தைங்கள பார்த்ததே இல்லை. இது போல மென்டல் ரிட்டார்டேஷன்ஸ் இல்லை. இங்கே வரும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன்ஸ் இல்லை, டிசபிலிட்டிஸ் இல்லை, அதாவது நடக்க முடியாமல் அது மாதிரிலாம் இருக்கிற குழந்தைங்களாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது என்னன்னாக்க, குழந்தைகள் வந்து வயிற்றில் உருவாகின உடனே ஒவ்வொரு 35வது நாள்லேருந்து கட்டாயம் டாக்டர்கிட்ட போய் அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ண போகும்போது ப்ளட் குரூப்பில் இருந்து அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டு ப்ளஸ் வந்து அவங்களுடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதில் வந்து அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது வந்து கன்சாங்குனஸ் மேரேஜ், அதாவது அவங்களுடைய தாய் மாமா இல்லை அவங்களோட மெட்டர்னல் வழியோ இல்லை பெட்டர்னல் வழியோ ஜெனட்டிக் வழியிலையோ இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். இது போல்
திருமணம் நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு முதல் பாயிண்டாக இருக்கும். ஒரு தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தாய் மாமாவை கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது போல் ஆகிறதில்ல. 4 ஃபாதர்ஸ் ஜெனரேஷனில் வந்து நமக்கு ஏதாவது குழந்தைகள் ப்ராப்ளம், இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, கார்டியக் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 99% வந்து என்னென்னாக்க நம்ம வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமானது. ரத்த சம்பந்தம் உள்ள யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுலேருந்து பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி நெகட்டிவ் குரூப் மதர் வந்து நெகட்டிவ் குரூப் ஃபாதரே கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல. ஓகே. மதர் வந்து நெகட்டிவாக இருக்கும், ஃபாதர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியாது, குரூப் என்னன்னு தெரியாது. அதனால தான் ஆன்டிநேட்டல் செக்கப் பீரியடிக்கலாக எவ்ரி மந்த்து போய் செக்கப் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுடைய ஹீமோகுளோபின், சுகரு, டயபெட்டிக்கா இல்லை பிபி இருக்கா, இதெல்லாம் வந்து அவங்க பீரியடிக்கலாக செக்கப் பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்தாப்புலாம் மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தை பிறக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து சோனோகிராம் இருக்குது. அதாவது அல்ட்ராசோனோகிராம் இருக்கிறதால பேபி வந்து வயிற்றில் வளரும்போதே அது டிஃபெக்டிவ் சைல்டாக இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நல்ல அனாமலிஸ் வந்து இருக்கா இல்லையாங்கிறத அவங்க வந்து 3rd மந்த்லேருந்து அவங்க ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்போவே ப்ரிவென்ஷன் பண்ணலாம். இது சம்மந்தமான அவேர்னஸ் மக்கள்கிட்ட அதிகமாக இல்லை. அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு தரலாம்னு நினைக்கிறீங்க? இது மாஸ் மீடியா நம்மளுடைய டிவி ப்ரோக்ராம்லேயே நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீரியல்லாம் போடுறத விட இந்த ஆன்டிநேட்டல் செக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், ப்ரொஃபிலாக்டிக்காக முன் காப்போங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறது கவர்மெண்ட் எடுத்துக்கிடலாம். பட் இப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டை வந்து நிறைய அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. என்ன எஜுகேட் பண்ணுறாங்கனாக்கா நிறைய காசு கொடுக்குறாங்க, இப்படி இது அப்படியாவது அட்ராக்ஷன் வரும் அப்படிங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய புவர் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து என்னென்னா இந்த ஆன்டிநேட்டல் பீரியடில் நல்ல இது மிட்வைஃப் இவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். எஜுகேஷன் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறது இதெல்லாம் விட எஜுகேட் பண்ணி இது போல் அவைலபிலிட்டிலாம் இருக்குது, இது மாதிரிலாம் பிள்ளைங்க வந்து பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து குறைச்சிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல வந்து அப்பப்போ செக்கப் வாங்க. செக்கப் இருக்கும்போது ஏன்னா நிறைய இப்போ வில்லேஜஸ்லாம் வந்து கீரை காய்கறி என்ன ஆகும், குழந்தைங்க வந்து வயிற்றில் வளர்ந்து நாங்களும் அந்த காலத்தில் வந்து என்ன போய் அதாவது நாங்கள் செக்கப்பாக பண்ணோம், எனக்கெல்லாம் 10 பிறகுல 12 பிறகுல சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து 2, 3, 1, 2 தான் பிறக்கிறதுக்கு. அதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் பிறந்துச்சுன்னா தாய்க்கும் நல்லது, அவங்க ஃபேமிலிக்கும் நல்லது. இல்லைன்னா இது போல் அவங்களுக்கு வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் போது அவங்களுக்கு சொல்லணும், மூளை வளர்ச்சி கம்மியாக ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம் இல்லையா. அதுக்கு அது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது போல் பாடி செக்கப் பண்ணுங்க, மருத்துவ நீங்கள் போய் நீங்கள் நல்லா அணுகுங்க, அவங்கள்ட்ட நல்லா கற்றுங்க, குழந்தை வந்து நல்லபடியாக வளருங்க, கொண்டு பெற்றாலும் நல்லதாக பெறுவோம், நல்லதாக பெறுவோம். ஓகே. அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ குழந்தை வந்து கருவிலே இருக்கும்போது வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அவங்க எந்த வகையான உணவு முறையை பழக்கப்படுத்தினா அவங்களுக்கு நல்லா அவங்க இருக்கும்? பேலன்ஸ் டயட்டு நல்லதுங்களே. இப்போ வந்து ஹீமோகுளோபின் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டைம் 12க்கு மேலே இருக்கணும், 12 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அவங்க செக்கப் வரும்போது பார்த்தா 6, 7 இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து உணவு இவங்க நல்லா சாப்பிட்றதால என்னாகும், குழந்தைக்கு போகிற உணவும் வந்து கம்மியாகும். அப்போ மதருடைய மெட்டர்னல் ரேட்டும் கம்மியாகிடுது, இதாகிடுது, மோட்டாலிட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடுது. எப்படின்னாக்கா அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹெல்த்தி பேபி வரும். ரெண்டாவது அவங்க பாடியில் இருக்க பிளட்டு வந்து பேபிக்கு போகிறதால இவங்களுக்கு அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், நிறைய ஃபோலிக் ஆசிடு, அயன், கால்சியம், மல்டிவிட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து அவங்க கீரை காய்கறிங்க எல்லாத்தையும் சாப்பிடணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு இது பிபியோ ஹைப்பர் டென்ஷனோ இல்லை சுகரோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புலையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுருந்தா ஸ்டில் பர்ன் ஆகிடும், ப்ரீடம் அதாவது ப்ரீமெச்சூர் பேபி ஆகும், லோ பர்த் வெயிட் இருக்கும். இந்த லோ பர்த் வெயிட்டெல்லாம் போக ஆரம்பிச்சதுனாக்கா கட்டாயம் குழந்தைங்களோட வளர்ச்சி கம்மி. ஃபுல் டைம் பேபி வந்து 2.5 கிலோ பிறந்துச்சு, ஃபுல் டைம் இப்போ 9 மாதம் கம்ப்ளீட் ஆகி 10ஆவது மாதத்துல டெலிவரி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை, டாக்டர்ஸுக்கும் ப்ராப்ளம் இல்லை. அதே இது லோ பர்த் வெயிட்டு 1.5 கிலோ 1.25 கிலோ 8 மாதத்தில் 7 மாதத்தில் அப்படிலாம் பிறக்கும்போது என்ன பண்ணணும், அப்புறம் தான் இன்குபேட்டர் வைக்க வேண்டியது இருக்குது. அது ஆர்டிஃபிஷியலில் தான் நம்ம எல்லாம் ரெஸ்பிரேஷன் கொடுக்க முடியும்.
சரி பண்ணி. ஸோ அதனால் அவங்களுடைய பாடி ஹெல்த்தும் கம்மியாகிடும். இந்த மாதிரி மன வளர்ச்சி கொண்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகுதுமா? அதாவது ஃபுல்லி க்யூர்னு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இது டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு ஆன்டிநேட்டலில் கொடுக்குறோம். டெவலப் ஆனதில் வந்து என்ன கண்டிஷன், அதாவது மென்டலி புவர் மென்டலாக இருந்துச்சுனாக்க கட்டாயம் இந்த ஃபிட்ஸ் வரதை கரெக்ஷன் பண்ணலாம். அப்புறம் அதுங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்களே பண்ணிக்கிற அளவுக்கு மாற்றி கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து பின்னாடி போய் லாஸ்ட்டாக போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். டெலிவரி ஆகும் பேபி வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, அம்மா நீங்கள் வந்து பீடியாட்ரிஷன்கிட்ட போங்க, நியூரோ டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் போக மாட்டாங்க, ஏன்னா பயத்தில். அப்போ நாம் என்ன சொல்லலாம், இல்லை இதெல்லாம் போய் இப்போவே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி அட்லீஸ்ட் அவனுடைய ஒர்க்காவது அவன் பண்ணுவான், அதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா எஜுகேட் பண்ணணும். அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக போய் கட்டாயம் மோர் தென் 80% இருக்குன்னு கரெக்டு. ஓகே, 100% க்யூர் பண்ண முடியாது, பட் ட்ரை பண்ண முடியும். 80% வரைக்கும் ட்ரை பண்ண முடியும். மன வளர்ச்சி கொஞ்ச குழந்தைங்களை எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள க்யூர் பண்ண முடியும்னு டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த பல்வகை ஊனமுள்ள குழந்தைங்க இன்றைக்கும் கூட எங்களோட குழந்தைங்க எங்கள் நிறுவனத்துலேருந்து இப்போ 48 குழந்தைங்க வந்து சாதாரண பள்ளியில் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் நடத்துகிற மாற்றுத்திறனாளிகள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்னைக்கு எங்களோட குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் காம்படிட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் கூட எங்களோட நிறுவனம் ஸ்டேட் லெவலில் ஸ்போர்ட்ஸில் வந்து நாங்கள் வின் பண்ணோம். ஒவ்வொரு ஆண்டும் கலை நிகழ்ச்சிகளையும் எங்களோட குழந்தைங்க வந்து சிறப்பான முறையில் வந்து பங்களிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் செய்கிறது. இந்த அரசாங்கம் இந்த குழந்தைங்களுக்காக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைங்களும் முதல்ல அவங்களோட என்ன மாதிரி மாற்றுத்திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டையை வந்து கண்டிப்பான முறையில் அவங்க வாங்கணும். இதன் மூலம்தான் அரசாங்கம் வந்து என்னெல்லாம் சலுகைகள் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒவ்வொரு சலுகைகளை வந்து அரசாங்கம் வந்து வச்சுருக்காங்க. இந்த அடையாள அட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மனவளர்ச்சி குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பராமரிப்பு தொகை உதவித்தொகையாக நம்ம அரசாங்கம் கொடுக்குது. இவங்க பயிற்சிகளுக்காக இந்த மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் அவங்களோட பாதுகாவலர் அல்லது பெற்றோர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் வந்து கிடைக்குது. அவங்க ரொம்ப தூரம் எங்கேயாவது பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து 50% கன்செஷன் கிடைக்குது. ரயில்வேலையும் இந்த குழந்தைங்க கன்செஷன் இருக்குது, ஃப்ளைட்லேயும் இந்த குழந்தைங்களுக்கு கன்செஷன் இருக்குது. உடல் இயக்க குறைபாடு உள்ளவர்கள், மூளை முடக்குவாதம் கொண்ட குழந்தைகளுக்கு வந்து அவங்க உதவி உபகரணங்களை வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக இவங்களுக்கு தருது. மேலும் உடல் இயக்க குறைபாடு கொண்டவர்கள், கல்லூரியில் படிப்பவர்களுக்கு, வேலை செல்பவர்களுக்கு வந்து அவங்களோட வருமான அடிப்படையில் வந்து அவங்களுக்கு மோட்டரைஸ்டு பைக் வந்து அவங்க இலவசமாக தராங்க. எங்களோட நோக்கம் அரசாங்கத்தோடு இணைந்து இந்த செயலை நாங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைங்க எல்லாருக்குமே அரசாங்கத்தோட பாதுகாப்பும் அவங்களோட வழிநடத்தலும் அவங்களோட உதவிகளும் இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இது நம்மளோட மாநில அரசாங்கம். நம்மளோட மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறன் கொண்ட ஒவ்வொருத்தவங்களோட கவலையும் எனக்கு அப்புறம் இந்த குழந்தைய யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற வந்து ஒரு கவலை ஒவ்வொரு பெற்றோரோட மனசுலையும் இருக்கும். இதுக்காக தேசிய அறக்கட்டளை அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றி நம்மளோட மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு இதில் நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து காப்பாளர் நியமிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறமையா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு மாற்றுத்திறன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மாற்றுத்திறன் கொண்டவங்களுக்கு நிறைய பாதுகாப்பும் உதவிகளும் தேவைப்படும். யார் அந்த 4 மாற்றுத்திறன் கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டிசம், புற உலக சிந்தனை குறைபாடு, மனவளர்ச்சி குறைபாடு, பல்வகை ஊனமுற்ற குழந்தைகள், மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். இந்த 4 பேருக்காக மட்டுமே இந்த சிறப்பான சட்டம் தேசிய ஒவ்வொரு மாற்றுத்திறன் கொண்ட இந்த 4 வகை மாற்றுத்திறனாளிகளோட பெற்றோர்களும் அரசாங்கத்தில் பதிவு பண்ணணும். இவங்களுக்கு காப்பாளர் யாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாதான் அவங்களுக்காக கிடைக்கிற எல்லா உதவிகளையும் இவங்க பெற முடியும். இவங்களுக்கு சில பேர் சொத்துக்கள் இருந்தாலும் அதுக்கும் அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பை இந்த தேசிய அறக்கட்டளை
லீகல் கார்டியன்ஷிப், காப்பாளர் நியமிக்கிறது மூலியமா இவங்களுக்கு ஒரு தொடர்ந்த கண்காணிப்பு வந்து பாதுகாப்பும் அரசாங்கம் இவங்களுக்கு நியமிக்கும். அதுக்கு எங்களோட ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு நிறுவனம் தான் தமிழ்நாடு அளவில் ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. ஸோ நாங்கள் ஒவ்வொரு 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா இந்த மத்திய அரசாங்கத்தோட எல்லா நலத்திட்டங்களும், மாநில அரசாங்கத்தோட எல்லா நலத்திட்டமும் இந்த மாற்றுத்திறனாளிகளை கொண்டு போய் அடையணும் அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். இவர்கள் அனைவரும் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த சமுதாயமும் பெற்றோர்களும் இவங்களை ஏற்றுக்கணும். நாளைக்கு இவங்களையும் சிறப்பான முறையில் நம்மளால் வழி நடத்த முடியும். அவங்களோட உரிமைகளை நம்மளால் பெற்றுத்தர முடியும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.